வருஷத்துக்கு முன்னாடி வாணியம்பாடியில் டென்டல் கிளினிக் கூட்டு போயிருக்கோம். அந்த கிளினிக்கால அம்மா உயிரிழந்துட்டாங்க. அம்மா மட்டும் இல்லாம அந்த கிளினிக் போன 10 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டு 8 பேர் உயிரிழந்துட்டாங்க, எங்க அம்மா உட்பட. 2 பேரோட நிலைமை என்னன்னு தெரியல. என்னது, பல்லுக்கு சிகிச்சை பண்ண போய் பிரெயின் ஃபீவர் வந்துருச்சா அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் நிறைய நியூஸ் பேப்பர்ல சமீபத்தில் வந்துச்சுங்க. அப்போ பல்லுக்கு சிகிச்சை பண்ண போறவங்க எல்லாம் பயப்படணுமா? என்ன விஷயம்னு பார்த்துருவாங்க. சமீபத்தில் நியூஸ் பேப்பர்கள்ல இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. பல்லுக்கு சிகிச்சை பண்ண போய் நிறைய பேத்துக்கு பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. அது வாணியம்பாடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு டென்டல் கிளினிக்ல இருந்து ஒரு 8 பேத்துக்கு ஒரு பிரெயின் ஃபீவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இனி எல்லாரும் நிறைய பேர் வந்து பீதி அடைகிறாங்க. சார் அப்படின்னா நான் பல் கிளினிக்கே போகக்கூடாது அப்படின்லாம் பீதி அடைகிறாங்க. பல் மருத்துவ நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன சார் இப்படிலாம் நியூஸ் பரவிட்டு இருக்கு, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல இது என்ன விஷயம்னு பார்த்துருவோம். நியூரோமிலைடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேரான பர்க்ஹோல்டெரியா சூடோமெலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு பாக்டீரியா கிருமியினால பரவக்கூடிய நோய்ங்க. இது நார்மலாக இந்த பாக்டீரியா நம்ம ஊர்களெல்லாம் சதுப்பு நிலங்கள், சரிங்களா, சேரும் சகதியமாக இருக்குது, ஒரு ஏரி கரை, குளத்துக்கரை, அங்கெல்லாம் வந்து அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே ஒரு சதன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் விளையாடுறோம் அல்ல ஏதாவது போகிறோம் அப்படின்னா வேலை செய்கிறோம்னா அங்கே இந்த பாக்டீரியா இருக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த பாக்டீரியா அந்த இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது உடம்புல காயம் இருந்து அது மூலமாக அந்த பாக்டீரியா உள்ளே போச்சுன்னா நிறைய விதமான பிரச்சனைகள், சரிங்களா, அது நுரையீரலில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தலாம், நிமோனியா மாதிரி, அப்புறம் அங்கங்கே சீழ் பிடிக்கிறது, அந்த மாதிரி ஈவன் உறுப்புகளுக்குள்ளே சீழ் பிடிக்கிறது, ஒரு டிபி மாதிரி ஒரு தாக்கம் இப்படிலாம் ஏற்படுத்தலாம். ரேராக அது மூளைக்கு பரவச்சுன்னா நியூரோமிலைடோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு தீவிர மூளைக்காய்ச்சல் வகை ஏற்படுத்தலாம். மூளையை தாக்கிருச்சு அப்படின்னா அந்த மிலைடோசிஸில் இறப்பு விகிதம் 50% மேலுங்க. ஒரு சிவியரான நோய், ரொம்ப நாள் ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து 6 மாதம் வரைக்கும் டேப்லெட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சிவியரான நோய். இந்த நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்தது இல்லைங்க. 2023 இப்படி சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு அவுட் பிரேக் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்தப்போ என்னாச்சுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப ஒரு டென்டல் கிளினிக்கில் அவங்க வந்து ஸ்டெரைலாக வந்து உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது சலைன் பாட்டில்னு போடுவாங்க, அதை சரியாக மாற்றாமல் எல்லாத்துக்கும் ஒரே சலைன் பாட்டில்லையே வந்து சும்மா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்த அந்த கிருமி அடுத்த ஒரு 8-10 பேஷண்ட்டுக்கு பரவி இருக்குது. அதனால் ஒரு அவுட் பிரேக் நடந்திருக்குங்க. இது நடந்து 2023, 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அதை பற்றிலாம் யாரும் பயப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் அந்த அவுட் பிரேக் அவங்க தெரிவித்து அரசு அதெல்லாம் தேவையான நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போல்லாம் முடி வெட்டினாவே கொரோனா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பல் சிகிச்சை பண்ணால் மூளைக்காய்ச்சல் வந்துடும்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு சின்ன ஒரு அவுட் பிரேக் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் உஷாராயிருக்காங்க. மருத்துவர்கள் அதெல்லாம் வந்து நடக்காவண்ணம் பார்த்துருக்காங்க. பல் மருத்துவ கூட்டமைப்பும் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு பெரிய அவுட் பிரேக் கொரோனா மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப ரேரான நோய் இது, சரிங்களா. மொத்தமாகவே ஒரு 20-30 கேஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பயப்பட வேண்டாம். ஸோ இது என்ன விஷயம்னு தெரியறதுக்காக தான் இந்த காணொலி. பயப்படாதீங்க.